உனக்கான பலனை நீ அடைவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன் நேரம் இங்கு தொடங்கிவிட்டது. உன் அத்தியாயத்தை நான் தொடங்கி வைத்து விட்டேன். உனக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்குமோ நடக்காதோ என்ற ஏக்கத்தோடு என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி யாரிடமும் சொல்லாத இரகசியத்தை அல்லவா இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கே தெரியாமலே ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஆணை பற்றிதான் மிக பெரிய உண்மையை புட்டு வைக்கப் போகிறேன். உனக்கு மிகவும் பிடித்தவர், உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர் உன் ஆசையை நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்லும் போதெல்லாம் நம்மை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இங்கு யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ உன் மனதை போட்டியே வருத்தி கொண்டே இருந்தாய். உன் வாழ்விற்கு உன் மகிழ்ச்சியை ஏற்றுவதற்கான நிலையை இங்கு யார் நடத்தி தரப் போகிறார் என்று தெரியாமல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியை மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி மட்டுமல்ல, அந்த ஆணும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, சில சமயத்தில் நமக்கு நடக்கப் போகும் நல்லது யாரால் நடந்தது என்று கூட தெரியாமல் நாம் இங்கு குழம்பி தவித்து கொண்டு இருப்போம். நாம் அங்கு கெடுதல் நடக்குமோ, நமக்கு வெற்றி கிடைக்காதோ என்று எதிர்மறை எண்ணத்தோடு சென்று கொண்டு இருக்கும் வேளையிலே யாருமே எதிர்பாராத வகையில், நாமே எதிர்பாராத வகையில் நமக்கான வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் நீ நினைத்து கொண்டு இருப்பாய், யார் உதவி செய்தார் என்று தெரியவில்லையே என்று. நான் அனுப்பிய அந்த ஆண்தான் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு பதிலாக இங்கு உழைத்து கொண்டு இருக்கின்றார். நீ இதை நினைத்து இங்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி உனக்கான நல்லதொரு நிலையை உருவாக்க உனக்கு மாற்றத்தை தர வந்து இருக்கும் போது நீ எதற்குமே மனம் வருந்தாதே. உனக்கு கோபங்கள் இருந்தாலும், விருப்புகள் இருந்தாலும், வெறுப்புகள் இருந்தாலும் உன் உணர்வை எல்லோரிடமும் காட்டிக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். உன் வீட்டில் எப்பொழுதுமே துக்கம் தலை தூக்கி கொண்டு இருக்கின்றதோ என்று நீ மகிழ்ச்சியை விட்டுவிட்டு வேறு ஏதேதோ பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, முதலில் நீ என்னிடத்தில் வா. உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் தீய எண்ணத்தை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு என்னிடம் முழுவதுமாக சரணடைந்து பார். நான் உன்னை மகிழ்ச்சியோடு தான் வரவேற்பேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தீய எண்ணங்கள் கூட உன்னருகில் நான் இருப்பதை பார்த்துவிட்டால் ஓடோடி விலகிவிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையால் சொல்கிறேன் என் பிள்ளையே, என் குழந்தைகள் எப்பொழுதும் நேசிக்கும் ஒருவரைத்தான் கரம் பெற்ற போகிறார்கள். அது நல்விதமாகவும் நன்மையான காரியத்தில் தான் முடியப் போகிறது. நான் உனக்கு பாதையை தெளிவுபடுத்தி தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அதற்கான நேர காலங்கள் வந்துவிட்டது. வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கு உன்னுடையதாக மாறும்போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? நீ என்ன எண்ணுகிறாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அவர்கள் நமக்காக இதை செய்வார்களா, அதை செய்வார்களா என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக சொல்கிறேன், உனக்காக நான் இதை செய்ய வைப்பதற்காகத்தான் அவர்களை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். உனக்கு நல்லது நினைப்பதற்கும் நல்லதை நடத்தி தருவதற்கும் தானே யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டு இருந்தாய். உன் கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் வகையில் உன்னிடம் அன்பை மட்டுமே காட்டுவதற்காக தான் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றார். நீ அன்பாக பழகினாலே போதும், அவர்கள் உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இங்கு தயாராகிவிட்டார். உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் இங்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அல்லவா? அதனால் உன் கெட்ட நேரத்தையும் கெட்ட எண்ணத்தோடு பழகுபவர்களையும் உன்னிடத்தில் இருந்து விலகி வைத்து விட்டு உனக்கான பாதையில் அன்பான
அவர்களின் மூலம்தான் நிரப்ப நான் வந்து இருக்கின்றேன். நான் உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லும் போது கூட இந்த தாய் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றாள் என்று என்னை மறுத்து கொண்டே இருந்தாய். ஆனால் இப்பொழுது நடக்கப் போகும் நல்லதை எண்ணிக்கொண்டும் பார்க்கையில் நீயே அங்கு நம்ப முடியாத அதிசயத்தை உணரத்தான் போகிறாய். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஒருவரிடம் பழகும் போது நேர்மறையான எண்ணத்தோடு மட்டும் பழகிவிட. அதாவது சிலரின் விஷயங்களோ சிலரின் தேவைகளோ பண தேவைக்காக மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கும். பணம் என்பது நிலையற்றதுதான். இன்று அவர்களிடம் இருக்கும் பணம் நாளை உன்னிடமும் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலங்கள் மாறும்போது நம் சூழ்நிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இதை மறந்து விடாதே. அன்பு ஒன்று மட்டும்தானே நிலையானது. அந்த அன்பை பணயம் வைத்து கொண்டு இங்கு யாரையும் எவரையும் ஏமாற்றும் எண்ணத்தை சிறிதளவேனும் என் பிள்ளையை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. மற்றவர்கள் என்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் என்பதற்காக நான் அவர்களுக்கு பலிக்கு பலிகி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று நீ நினைத்து கொள்ளாதே. அவர்களுக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கண்களில் கண்ணீர் வரை வைப்பவர்கள் அவர்கள் கண்ணிலும் கண்ணீர் உண்டு என்பதை நான் உணர வைக்கும் காலத்தை நெருங்கிவிட்டேன். இனியும் நீ எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இரு. எந்த விஷயத்தை செய்தாலும் அதை எடுத்தாலும் அதை தைரியமாக செய்ய கற்றுக்கொள்வதற்கான வழியை உணர்ந்து கொள். நீ என் குழந்தையாக இருக்கும்போது நீ இதற்காக மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் உனக்காக உணர்த்தி கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன் தேவைகளை உனக்கான வெற்றியின் பாதையை அவர்களின் மூலம் நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, மற்றவர்கள் உன் அன்பை வைத்துத்தான் உன் தேவைகள் மட்டுமல்ல அவர்களின் தேவைகளையும் அங்கு முடித்து கொள்கிறார்கள் என்று நீ பதற்றப்படாதே. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அமைதி கொள்கிறாளோ என்று எண்ணம் கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நீதான் ஜெயிப்பதற்கான நிலையே அங்கு நெருங்கி இருக்கின்றாய். நீயாகவே இரு. நிச்சயம் உனக்கு வேண்டியவருக்காக உனக்கு பிடித்தவர்களுக்கான ஆசையை மட்டுமல்லாமல் அவர்களின் கனவையும் நனவாக்க நானே வந்திருக்கின்றேன். இனி உன்னை துன்பம் நெருங்கி விடாதே. உனக்கு வெற்றியை தரவில்லையோ என்றுதானே எண்ணிக்கொண்டு இருந்தாய். நீ கவலையோடு இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன்னை எப்பொழுதேனும் நான் கைவிடப் போவதே இல்லை. நீ என்னிடம் இதுவரை கேட்டது எல்லாம் உனக்கு தந்து கொண்டு என் ஆசீர்வாதத்தை அருளிக்கொண்டுதான் இருந்தேன். இந்த நிமிடமும் அப்படித்தான் இருக்கப் போகிறது. நீ கேட்டதையெல்லாம் உனக்காக உன் தாய்வராகி தருவதற்காக வந்திருக்கும் போது என் குழந்தையே, உன் வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியும் தருவதற்கான விடியலை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். உனக்கான விஷயத்தில் உனக்கு உதவி புரிவதற்கும் அவருக்கான விஷயத்தில் நீ உதவி புரிவதற்குமான பந்தத்தை நான் தொடர வைத்துவிட்டேன். இனி வெற்றியின் பாதையில் தான் பயணம் செய்ய போகிறாய். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையின் கனவையும் என்னால் இங்கு நிறைவேற்றப்பட போகிறது. யாருமே இல்லை என்று தானே தனிமையோடு போராடி கொண்டிருக்கின்றாய். இதோ நீ நடத்துகின்ற இந்த நம்பிக்கையான வழிகாட்டுதலுக்கு நானே உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் வந்திருக்கும் போது நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரத்தான் போகிறது. இதுவரை பட்ட துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அவமானங்களையும் உனக்கு மாற்றித்தர நான் வந்து இருக்கின்றேன். யாரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் என் கண்ணை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு உதவி செய்வதற்கான நிலையை இவருக்குத்தான் நான் உனக்கு உருவாக்கி தர வந்து இருக்கின்றேன். உனக்கு தெரியாமலே பின்தொடர்ந்து உனக்கான ஒருவர் உனக்கான உதவியை செய்வதற்காக என் இடத்தில் அனுமதியும் பெற்றுவிட்டார். இனி இதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய். யானை நினைத்து இதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அத்தனை விஷயத்தையும் கடந்து வந்து உனக்கான நிலையான வெற்றியும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் என்பதில் நீ
உறுதியாகும் தெளிவாகும் இருந்துவிட்டு பார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கு எது தேவையோ அதை தருவதற்குத்தான் என் தாய் வராகி உருவெடுத்திருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நல்லதொரு மாற்றத்திற்காக காத்திருக்கின்றாய். அந்த மாற்றத்தை உன் வீட்டிற்கே கொண்டு வந்து உனக்கான வெற்றி விடியலைத்தான் நான் தர வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருந்ததற்கான பலனை அனுபவிக்கப் போகிறாய். உனக்கானவரின் மூலம் நல்லது நடக்கத்தான் போகிறது. ஓம் ராகி தாயே போற்றி.